போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் தமிழ் சேனல். இந்த சேனலில் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான வீடியோஸ், ஜாப் நோட்டிஃபிகேஷன் தேவையான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. நம்மளோட அப்டேட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 13 மற்றும் 14ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டுடே 5 கொஸ்டின் கொடுக்குறேன். அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மாகாண சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. சென்னை மாகாண சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. செகண்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது? தேர்ட் கொஸ்டின், நியூ இந்தியா என்ற இதழை நடத்தியவர் யார்? நியூ இந்தியா என்ற இதழை நடத்தியவர் யார்? ஃபோர்த் கொஸ்டின், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய தந்தி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்திய தந்தி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஸோ இப்போது 13 மற்றும் 14ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஒரு நாள் ஆட்டத்தில் 10,000 ரன்களை கடந்தார் தோனி. ஸோ இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் மகேந்திர சிங் தோனி ஒரு நாள் ஆட்டத்தில் 10,000 ரன்களை கடந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10,000 ரன்களை கடந்த 5வது இந்திய வீரருங்கிறது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஆட்டத்தில் 10,000 ரன்களை கடந்தார் தோனி. 10,000 ரன்களை கடந்த 5வது இந்திய வீரர் ஆவார். கர்நாடக இசைக்கலைஞர் பிரமிளா குருமூர்த்திக்கு சங்கீத சாம்ராட் விருது. அவங்க பேர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சங்கீத சாம்ராட் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கர்நாடக இசைக்கலைஞர் பிரமிளா குருமூர்த்திக்கு கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோவை பாரதிய வித்யா பவன் இந்த விருதை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. கோவை பாரதிய வித்யா பவன். 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அமெரிக்காவின் சிகாகோவில் நடக்கவிருக்கிறது. 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அமெரிக்காவின் சிகாகோவில் நடக்கவிருக்கிறது. தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4லேருந்து ஜூலை 7 வரைக்கும் நடக்க இருக்கு. ஜூலை 4லேருந்து ஜூலை 7 வரை நடக்கவிருக்கிறது. தமிழக அரசின் கல்விக்கான பிரத்யேக தொலைக்காட்சி சேனல் ஜனவரி 21லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழக அரசின் கல்விக்கான பிரத்யேக தொலைக்காட்சி சேனல் ஜனவரி 21 முதல் ஆரம்பம். அடுத்து ஒரு முக்கியமானது, பொதுப்பிரிவில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியோருக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது அரசியலமைப்பில் அமெண்ட்மெண்ட் 103வது அமெண்ட்மெண்ட். அரசியலமைப்பில் 103வது சட்ட திருத்தம், 124வது சட்ட திருத்த மசோதா. ஸோ எத்தனாவது சட்ட திருத்த மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124வது சட்ட திருத்த மசோதாவாக இதை தாக்கல் பண்ணாங்க. ஆனால் 103வது அமெண்ட்மெண்ட், 103வது அரசியல் சட்ட திருத்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10% இடஒதுக்கீடு. சர்வதேச ஒட்டக விழா ராஜஸ்தானில் தொடங்கியிருக்கு. ஸோ சர்வதேச ஒட்டக விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ராஜஸ்தான். நோட் பண்ணிக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10வது சீக்கிய குருவான குரு கோவிந்த் சிங்கின் 350வது பிறந்தநாள் விழா குரு கோவிந்த் சிங் நினைவு நாணயம் வெளியீடு. ஸோ 350 ரூபாய் மதிப்புள்ள நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. அவர் உருவப்படம் பதித்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 10வது சீக்கிய குரு யாருன்னு நோட் பண்ணிக்கோங்க, குரு கோவிந்த் சிங். அவரோட தற்போதைய பிறந்தநாள் விழா 350வது வருடம். சிட்னி சர்வதேச டென்னிஸ் போட்டி 2019 செக் குடியரசின் பெட்ரோவிட்டோவா சாம்பியன் பட்டம் வென்றார். ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த சிட்னி சர்வதேச டென்னிஸ் போட்டி 2019 சாம்பியன் யார், அப்புறம் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ செக் குடியரசை சேர்ந்த நாட்டை சேர்ந்த பெட்ரோவிட்டோவா சாம்பியன் பட்டம் வென்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுடன் சிட்னி ஒருநாள் போட்டியில் பெற்ற வெற்றியுடன் ஒட்டுமொத்தமாக அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டத்திலும் சேர்த்து 1000 சர்வதேச வெற்றியை பதிவு செய்த முதல் அணி என்ற பெருமையை பெற்றது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி. ஸோ இந்தியாவோட கடைசியான சிட்னி ஒருநாள் போட்டியில் பெற்ற வெற்றியோட ஆஸ்திரேலியா மொத்தம் 1000 சர்வதேச வெற்றியை பெற்றிருக்கு. டெஸ்ட் 2020 ஒன் டே மேட்ச் உட்பட ஒட்டுமொத்தமாக அவங்க பெற்ற வெற்றிகள் மொத்தம் 1000. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதை செய்த முதல் அணி ஆஸ்திரேலியா.
சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை விளைவிக்கும் யூக்கலிப்ஸ், சில்வர் ஓக் போன்ற அயல்நாட்டு மரங்களை அழிக்க நிபுணர் குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. யார் தலைமையில் நிபுணர் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா செருகுரி ராகவேந்திர பாபு. செருகுரி ராகவேந்திர பாபு தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஊசி இலை மரங்கள்னு சொல்லப்படுற யூக்கலிப்ஸ், சில்வர் ஓக் போன்ற மரங்களை வந்து அழிக்கிறது சொல்லுவாங்க. ஏன்னா நிலத்தடி நீர்மட்டத்தை அதிக அளவு வெகுவாக குறைச்சிரும், நீரையெல்லாம் உறிஞ்சிரும் அப்படி சொல்லி இந்த மரத்தை வந்து அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதற்காக அமைக்கப்பட்ட குழு யார் அமைச்சிருக்க? உயர்நீதிமன்றம் அமைச்சிருக்கு. ஸோ அந்த குழுவில் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா செருகுரி ராகவேந்திர பாபு. இந்திய தேர்தல் ஆணையம் 1950 அமைக்கப்பட்டது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தேர்தல் ஆணையம் 1950ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள 2019 உலகில் காண வேண்டிய சிறந்த இடங்கள் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னா நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை. இதில் கர்நாடகாவில் உள்ள ஹம்பி நகரம் 2வது இடம் பிடித்துள்ளது. வேர்ல்டு லெவலில் கர்நாடகாவில் உள்ள ஹம்பி நகரம் 2வது இடம் பிடித்துள்ளது. மொத்தம் 52 இடங்களில் இந்தியாவில் இடம் பிடித்த ஒரே இடம் இதுதான். நோட் பண்ணிக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பிரபலமான ஒரு டைம்ஸ் பத்திரிகை. ஸோ உலகில் காண வேண்டிய சிறந்த இடங்கள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் கர்நாடகாவில் ஹம்பி நகரம் 2வது இடம் பிடித்துள்ளது. புதுச்சேரியில் மார்ச் 1 முதல் பிளாஸ்டிக் வந்து தடை வச்சிருக்காங்க. நெகிழிக்கு புதுச்சேரியில் மார்ச் 1லேருந்து தடை வச்சுருக்காங்க. பொதுப்பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு நாட்டிலேயே முதன்முறையாக குஜராத் மாநிலம் அமல்படுத்துகிறது. இந்த 10% இடஒதுக்கீட்டை குஜராத் மாநிலம் தான் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இதை வந்து அமல்படுத்தியிருக்கு. ஸோ எந்த மாநிலம் முதல்ல இதை அமல்படுத்தணும்னு சொல்லி கேட்கலாம், ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க, குஜராத். தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட 50 ஆண்டுகள் நிறைவு. ஸோ அதை பற்றின சில குறிப்புகள் கீழே கொடுத்துருக்கேன். 1969 ஜனவரி 14 வந்தால் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ 1969 ஜனவரி 14 சென்னை மாகாணங்கிற இந்த பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், 1968 நவம்பர் 23 நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா நிறைவேற்றம் பண்ணாங்க. 1968 நவம்பர் 23 தான் நாடாளுமன்றத்தின் தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா நிறைவேற்றம். ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ இது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேறின நாள் நாடாளுமன்றத்தில் நோட் பண்ணிக்கோங்க, 1968 நவம்பர் 23. சென்னை மாகாணம் தமிழ்நாடுன்னு பெயர் வச்சது வந்து 1969 ஜனவரி 14. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பொதுச் செயலாளராக ஜெய்தீப் கோவிந்த் நியமனம். ஸோ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணல, பொதுச் செயலாளர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, ஜெய்தீப் கோவிந்த் நியமனம். ஸோ அவரோட பேரை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர், தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா HL தத்து. தற்போதைய தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா HL தத்து. தொழில் தொடங்க உகந்த நாடுகள் பட்டியல் 2019 பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இது யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா உலக வங்கி வெளியிட்டிருக்கு, வேர்ல்டு பேங்க் வெளியிட்டிருக்கு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம் இந்தியா பிடிச்ச இடம் 27வது இடம். 27வது இடம் பிடித்தது இந்தியா. சாரி அது 77. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக், இதை மட்டும் மாற்றிக்கோங்க. அது 27 இல்லை, 77, 77, அதை மட்டும் நோட் பண்ணுங்க, 77. ஸோ 27 இடங்கள் முன்னேறி இருக்குது கடந்த வருடத்தோட. ஸோ கடந்த வருடம் 100வது இடத்துல இருந்தது. ஸோ 77, 77, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாங்க. 77வது இடம் பிடித்துள்ளது இந்தியா. கடந்த வருடம் 100வது இடத்துல இருந்தது. சின்ன டைப் எரர், ஸோ அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. 27வது இடம் இல்லை, 77வது இடம், 77. இணைய குற்றங்களும் இணையவெளி சட்டங்களும் என்ற நூல் டாக்டர் அப்துல் கலாம் தொழில்நுட்ப விருதுக்கு தேர்வு. ஸோ இணைய குற்றங்களும் இணையவெளி சட்டங்களும் அப்படிங்கிற நூலை வந்து டாக்டர் அப்துல் கலாம் தொழில்நுட்ப விருதுக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க. நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகா சுப்பிரமணியம். நூலின் ஆசிரியர் சந்திரிகா சுப்பிரமணியம். ஸோ SID5 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த ஃபார்மேட், அதாவது இப்போ வந்து நான் எப்போவுமே வந்து ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் கொடுப்பேன், ஆனால் இந்த தடவை வேர்ட் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ எது வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ணி பார்த்ததில் சில PDF ஃபைல் வந்து ஈஸியாக பண்ணணும்னா வேர்ட் டாக்குமெண்ட்டில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதற்கான PDF லிங்க்
அதாவது போன 11-12ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் 13 மற்றும் 14ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் PDF லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே நேரம் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபார்மேட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் படுற அந்த ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் வந்து ஏதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மதிப்பீடு கொடுங்க. ஸோ எஸ்டர்டே 5 கொஸ்டின் பார்த்துடலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ ஃபேக் நியூஸ் ஷேர் பண்ணுறோம். ஸோ ஒரு நல்ல செய்தி, கரண்ட் அஃபேர்ஸ் நடப்புகளில் அனைவரும் சென்றடையட்டும். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே 5 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மகாஜன சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சென்னை மகாஜன சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1884. செகண்ட் கொஸ்டின், சென்னை சுதேசி சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சென்னை சுதேசி சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852. ஸோ இந்த 2 கொஸ்டின் பார்க்கல குரூப் 1 குரூப் 2 மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருந்தால் சென்னை சுதேசி சங்கம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பித்தது சென்னை மகாஜன சங்கம். கூற்று இந்த மாதிரி கொஸ்டினில் கேட்கும் பொழுது இப்போ சென்னை சுதேசி சங்கம் வந்து சென்னை மகாஜன சங்கத்தோடு இணைஞ்சது. ஸோ கூற்றில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சென்னை மகாஜன சங்கம் சென்னை சுதேசி சங்கத்துடன் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால் நோட் பண்ணிக்கோங்க, சென்னை சுதேசி சங்கம் தான் சென்னை மகாஜன சங்கத்தோட பின்னால் சேர்க்கப்பட்டது. ஸோ அது ஆரம்பிக்கப்பட்ட வருடம். அதெல்லாம் நல்லா ஆர்டராக ஞாபகம் வச்சுருந்தா தான் அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கரெக்டாக ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க முடியும். இல்லைன்னா நாம் அதில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், தென்னிந்திய கழகம் நடைபெற்ற ஆண்டு. 1801. தென்னிந்திய கழகம் நடைபெற்ற ஆண்டு 1801. ஃபோர்த் கொஸ்டின், தற்போதைய மத்திய தலைமை தகவல் ஆணையர் யார்? தற்போதைய மத்திய தலைமை தகவல் ஆணையர் யார்? சுதீர் பார்கவா. சுதீர் பார்கவா. ஃபிஃப்த் கொஸ்டின், தமிழகத்தை வளம் கொளிக்க செய்யும் பருவமழை எது? தமிழகத்தை வளம் கொளிக்க செய்யும் பருவமழை எது? ஆன்சர் வடகிழக்கு பருவமழை. ஸோ நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி பழைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கா, இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டில் போடுறது நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மறக்காமல் PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன்.